பார்த்து எங்களை அழகாக எடுத்தார். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் ஸோ தண்ணி எவ்வளோ முக்கியம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தெரிஞ்சுக்காதுக்காக மாதிரியே நம்ம நடந்துக்கிறோம். பட் வர்ணன் மூலியமாக நமக்கு தண்ணியோட இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக தெரிய வரும். அண்ட் எந்த ஒரு ட்ராகும் இல்லாமல் ரொம்ப என்டர்டெய்னிங்காக வந்து சார் சொல்லியிருப்பார். ஸோ அண்ட் ஆமாம், இந்த மாதிரி ஒரு டீமோட ஒர்க் பண்ணதில் எனக்கு ஒன்றே ஒன்று தான் கற்றுக்கிட்டேன், நெவர் டு கிவ் அப். பிகாஸ் இவ்வளோ வருஷம் ஆயும் ஐ டோன்ட் திங்க் எனி ஒன் எவர் கேவ் அப். அண்ட் அதனால தான் இங்கே வந்து இருக்கோம். அண்ட் அந்த ஒரு விஷயம் நான் ரொம்ப 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 தெளிவாக கற்றுக்கிட்டேன். அண்ட் ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து கண்டிப்பாக தியேட்டரில் போய் வர்ணனை பார்க்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் இருக்க நாங்கள் எல்லோரும் சரி, பேக் ஸ்டேஜில் இருக்கவங்க எல்லோரும் சரி, அண்ட் எங்களை மாதிரி நியூ டேலண்ட்ஸும் வந்து எங்களுக்கு அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், சாருக்கும் அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். March 14th, World Water Day. It's very important to us. Please go and watch the film. Thank you. Thank you so much and wishing you success, Gabby. So, அடுத்தபடியாக குணசேகரன் நாயரோட very talented son, and this is also his debut film as the lead of the film. I'd like to invite Dushyant to say a few words. வணக்கம். எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. இந்த மாதிரி நான் நிறையா ப்ரெஸ் ரிலீஸ் வந்து எம்சி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த தருணத்துக்கு தான் நம்ம வாழ்க்கையில் வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம் அப்படின்னு ஒரு தருணம் இருக்கும். எக்ஸாக்ட்லி திஸ் இஸ் த மூமெண்ட் ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார். ஏன்னா நான் சொன்ன மாதிரி நிறையா இந்த படம் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து நிறையா எம்சி பண்ணியிருக்கேன், நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறையா சீரியல்ஸ் பண்ணிட்டேன். பட் ஒரு தடவை ப்ரெஸ் ரிலீஸ் எம்சி பண்ணும்போதும் என்னைக்கு என் படம் வரும், என்னைக்கு என் படம் வரும், என்னைக்கு என்னோட படத்தோட ப்ரெஸ் ரிலீஸ் வரும், இந்த மாதிரி நான் பல ஆண்டுகளாக கனவு கண்டதில் தவம் பண்ணியிருக்கேன். எங்கே கோயில் போனாலும் எங்கே போனாலும் அந்த ப்ரேயர்ஸ் அதில் வந்து இந்த படம் இருந்துகிட்டே இருந்திருக்கு. இட்ஸ் நாட் ஜஸ்ட் இட்ஸ் அ மேஜிக். நிஜமாக திஸ் மூவி இஸ் அ மேஜிக். எனக்கு எல்லாரும் சொன்னாங்க, நீங்கள் இதை நல்லா நடிக்கிறீங்க, நீங்கள் இதை நல்லா பண்ணியிருக்கீங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த படம் தான். எனக்கு தெரிஞ்சு என்னோட பயணம் இதுக்கப்புறம் தான் தொடரப்போகுதுன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஐ வாஸ் ரியலி வெயிட்டிங் ஃபார் திஸ் மூவி ஃபார் இயர்ஸ் டுகெதர். அண்ட் ஐ ஹாவ் டு தேங்க் ஜேவிஎல் சார். பிகாஸ் எனக்கு வந்து நிறைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ் லைஃப்பில் இருந்திருக்கு. ஸோ அதில் நிறைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ் இந்த படம் மூலியமாக எனக்கு வந்து நினைவாக்கியிருக்காரு. அவர் ரொம்ப நன்றி. பிகாஸ் எனக்கு கேபி சார் ரொம்ப பிடிக்கும். கேபி சாரோட ஒர்க் பண்ண வாய்ப்பு இல்லை. பட் அவரோட சிஷ்யனோட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் யுவன் சார், நான் பயங்கர யுவன் சார் ஃபேன். ஸோ அவர் வந்து என்னோட சாங் பாடியிருக்காருன்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் போபோ சார் வந்து ஆக்சுவலி வந்து 90s கிட்ஸோட பெரிய ஹிட் ஒரு ஆல்பம் ஹிட் கொடுத்தவர் அவர். ஸோ அவர் இந்த மூவியில் மியூசிக் பண்ணுறாரு. அந்த டியூன்ஸ்க்கு நான் டான்ஸ் ஆடுன்றது எல்லாமே வந்து பெரிய பெரிய மேனிஃபெஸ்டேஷன். அண்ட் ராதா ரவி சார் கேட்கவே வேணாம். எனக்கு அவர் சீன் அப்போ எனக்கு வந்து அவ்வளோ பயம். இவருக்கு மட்டும்தான் தெரியும். நான் சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு நல்ல வேளை அந்த சீனில் டயலாக் இல்லைன்னா நான் மயக்கமே போட்டு விழுந்திருப்பேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து அவர் பார்க்குறப்போ ஒரு லெஜெண்டரி ஆக்டரோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேம், பிகாஸ் இயர்ஸ் பேக் அதை நான் பண்ணேன். அண்ட் நிஜமாவே அவ்வளோ பயமாக இருந்தது சார். பட் யூ மேட் இட் ஸோ சிம்பிள். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் மெயினாக என்ன ரசிக்க வச்ச ஸ்ரீராம் சாருக்கு ரொம்ப 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 நன்றி. ஒரு ஃப்ரேமும் அவ்வளோ அழகாக எனக்கு வச்சுருந்தாரு. ஒரு ஃப்ரேமும் நான் whenever I'm low, I just இந்த மூவிலேருந்து ஏதாவது ஒரு கிளிப்பிங் இருந்தால் எடுத்து பார்ப்பேன். See how beautiful I am. I have more things to do in life அப்படின்னு அந்த ஃப்ரேம்ஸ் வந்து என்னை நிறைய தடவை வந்து ஊக்குவிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ரவி அங்கிள் அப்படிதான் நான் சொல்கிறேன். ஸோ அவரோட நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த படத்தையும் ஒர்க் பண்ணும்போது இட் வாஸ் ஸோ குட். அண்ட் இதெல்லாம் தாண்டி அண்ட் சார் சொன்ன மாதிரி ஒரு பக்கம் ஷூட் போயிட்டே இருக்கிறப்போ ஒரு பக்கம் வந்து கலவரம் நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னாரு. பட் அதை தாண்டி அந்த மக்கள் இப்போ ஏதாவது ஷூட்டிங் போனால்
அவங்க வந்து அவங்க வீட்டு பொண்ணு மாதிரி பார்த்துப்பாங்க. அப்போ பெருசாக எனக்கு ஃபேம் கிடையாது, நான் பெரிய ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது. பட் அவங்க வீட்டில் கூப்பிட்டு தோசை சாப்பிட்றியம்மா, அது ஏதோ ஒரு சீன் வந்து சார் ஸ்ரீராம் சார் வந்து திடீர்னு இதுக்கு ஒரு ரெட் கலர் saree கிடைச்சா நல்லா இருக்கும். ஏன்னா அப்போது என்ன பண்ணுறது அப்படி யோசிக்கும் போது ஒரு அம்மா இந்தாங்க நான் தரேன் அப்படின்ட்டு எடுத்து saree கொடுத்தாங்க. ஸோ அந்த மக்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நான் மறக்கவே மாட்டேன் அந்த ஷூட்டிங் ஸ்பாட், அந்த ஏரியா மக்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஜெய்வேல் சார் ஃபார் திஸ், அண்ட் தேங்க்யூ அன்பு சார் ஃபார் மேக்கிங் திஸ் ஃபிலிம் சக்ஸஸ், அண்ட் தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். From one anchor to another senior anchor, congratulations. இன்னும் நிறைய படங்கள் உங்களுக்கு இது மாதிரி அமையட்டும். அடுத்தபடியாக a very talented actor and இன்னைக்கு வந்து ரொம்பவே ஒரு ப்ரௌடான பிரதர் கிருஷ்ணா அவர்களை பேச அழைக்கிறேன். We had எனக்கு ஒரு ஃபியர் இருக்குது. எனக்கு ஆக்சுவலாக இந்த படம் பண்ணும்போதே 2 ஃபியர் நான் தாண்டி வந்திருக்கேன். ஒன்று டான்ஸ் ஆடணும்னு சொல்லி ஸ்ரீதர் மாஸ்டர் அதை ஓடிச்சிட்டார் எனக்கு எப்படியோ. another one is ஹைட்டு பார்த்து எனக்கு ரொம்ப பயம். கிளைமேக்ஸ் ஃபைட்டில் வந்து நம்ம ஒரு 100 feet டேங்க் மேலே வர ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுக்க போகிறோன்னு சொன்ன உடனே எனக்கு கையெல்லாம் நடுங்கிருச்சு. சரி எப்படி பண்ண போகிறோம், அந்த ஸ்டேர் கேஸே ஒரு மாதிரியாக இருக்கும், சுற்றி போவோம் அந்த டேங்க் மேலே, கீழே பார்க்காம மேலே போயிட்டுருப்பேன் நான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தினேஷ் மாஸ்டருக்கு ஒரு பெரிய நன்றி. ஏன்னா இஃப் ஹீ டென்ட் கிவ் மீ தட் கான்ஃபிடன்ஸ் தட் வி குட் ஷூட் திஸ் சீன், கண்டிப்பாக நான் பண்ணியிருக்க முடியாது. Dinesh Master and all his assistants, thank you so much for keeping us safe and shooting that scene completely with no injuries ever. Thank you Master once again. This movie is 4 years of hard work நாங்கள் போட்டிருக்கோம் அந்த படத்தில். கண்டிப்பாக நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. I hope you guys enjoyed it as much as I enjoyed making this film with Jayvel sir. Please do support the film. I'm glad that I had to work with such amazing artists like Radha Ravi sir, Sarun Raj sir, Gabriella, Haripriya, Aid Bro, and we had one very good help. நம்ம இந்த படம் ஷூட் பண்ணும்போது ராய்புரத்தில் ஒரு பையன் அஸ்வின்னு சொல்லி, ஸோ அவனுக்கும் ஒரு பெரிய நன்றி. அவன் ரொம்ப ஹெல்ப் பண்ணான் அந்த ஏரியாவில் வந்து. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ப்ளீஸ் சப்போர்ட் த மூவி. March 14th தியேட்டர்ஸில் வருது. சப்போர்ட் ஆர்டிஸ்ட் லைக் அஸ். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன். இதில் ப்ரமோ சாங் ஆசம் ஃபீல்டில் எனக்கு கால் வரும்போது சார் இந்த ப்ரமோ சாங்க்கு ஒரு ப்ரமோ பண்ணார். அதுவே 36 டிஸ்ட்ரிக்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் போய் அதை ஒரு கேபிளில் பண்ணி அவ்வளோ வெற்றி பண்ணார் அந்த ப்ரமோவே. அப்போது படத்தை எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போய் சேர்ப்பாருன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். அவரை பற்றி சொல்லிகிட்டே இருக்கணும். அந்த ப்ரமோவில் இவ்வளோ எஃபெக்ட் எடுக்கிறவர் இந்த ட்ரைலர்லேயும் இந்த படத்தை பார்க்கும்போது ஒவ்வொரு கேரக்டரும் அவங்களும் வாழ்ந்துருக்காங்க. அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு வேல்முருகன். பார்க்கும்போதே தெரியுது. அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. இது வந்து ஒரு நம்ம ட்ரெய்லர்லேயே அந்த வெற்றி தெரியுது. நம்ம சங்கர் அந்த வில்லனாக பண்ணும்போது அந்த எமோஷன்ஸ் அவரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு ராதா ரவி சார். நான்லாம் 90s கிட்ஸ்ன்னு சொல்லிக்கலாம், நான் 2K கிட்ஸ் மாதிரி தான் இருப்பேன். பட் ராதா ரவி சார் ஒரு ஃப்ரேமில் வந்தார்னா அது என்ன வில்லத்தரமாக இருந்தாலும், அது காமெடியாக இருக்கட்டும், அது ஒரு இது அந்த சீரியஸாக அந்த டைலாக் டெலிவரி இருக்குது பாருங்கள் சார், பயங்கரமான ஃபேன்ஸ். சான்ஸே இல்லை சார். அதெல்லாம் வந்து சேனலில் யாரும் அப்படி வந்து திருப்பி அதை ஃப்ரேமில் வந்தாலே போதும், அது நம்ம ரசிகர்கள்லாம் தெரியும். அப்புறமா நம்ம போபோ சசி மியூசிக் என்னங்க அந்த அதாவது எல்லா சாங்குமே ஒரு அண்டர் கிரவுண்டில் கேட்குற மாதிரி இந்த அண்டர் கிரவுண்ட் ஸ்டோரி மாதிரி ஒவ்வொரு ட்ராக் ஆசம் ஃபீல்டில் எல்லா ட்ராக்குமே சூப்பராக இருக்குதான், செம்மையாக இருக்குது. நான் இப்போ தான் எல்லா ட்ராக்குமே கேட்குறேன், செம்மையாக இருந்தது. பயங்கரமாக பெரிய பெரிய படத்தெல்லாம் திருப்பி வருவீங்க. நம்ம கேமராமேன் சைலண்ட்டாக உட்காந்துருக்காரு ஸ்ரீராம் சொல்லிட்டு. அந்த ப்ரமோஷன் எவ்வளோ சீக்கிரம் எடுத்துப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? அதுதான் அந்த குவாலிட்டி, அந்த ஒரு விஷயம் இந்த கேமரா நம்மளை எடுத்துகிட்டு போய் சேருது. ஓகே, தேங்க்யூ. இதில் வந்து நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். முக்கியமாக நம்ம அன்பு சார் இந்த படத்துக்கு எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டு சின்ன படம் எடுக்கிறாங்க. ஏதோ ஒரு ஆனால் கண்டென்ட் ஒரு கான்செப்ட் இருக்குது. நீங்கள் தண்ணி கேன் இப்போ எங்கள் வீட்லேயே இருக்கட்டும், கீழே இந்த தண்ணி கேனை மேலே எடுத்துனாங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை வரும். எங்கள் வீட்லேயே சொல்லுவாங்க என் ஒய்ஃப், நான் போய் மேலே எடுத்துகிட்டு வரணும். அது வீட்டுக்குள்ளேயே அந்த தண்ணி கேன் கனெக்ட் ஆகும்போது தண்ணி கேன் போடுறவங்க கனெக்ட், அந்த கான்செப்டுக்கே இந்த படம் வந்து பெரிய வெற்றி அடையணும்னு நான் வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ சார். சினிமா பிரபலங்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வர்ணன் படம் பார்த்துட்டேன். அண்ணா ராதாரவி அண்ணன் புது நடிகர்கள் ஆடுகள் எல்லோரும் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி உள்ள இது வீட்டில் எந்த வீட்லேயுமே வாட்டர் கன் இல்லாத ஒரு வீடே இருக்காது. அதை வச்சு நம்ம ஜெயவேல் நல்ல ஒரு படம் பண்ணியிருக்காரு. நான் ஜெயவேல் வந்து எப்போவுமே என்னோடய ஆஃபீஸில் இருக்கிறாள்.
சரி அவர் படம் பார்த்துட்டு இது எப்படியாச்சும் ரிலீஸ் பண்ணேன்னா ஒரு படம் சின்ன படம் ஒரு வியாபாரம் ஆகாமல் ரிலீஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். அதை வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த இவருடைய உழைப்பு, இவருடைய கனவு, இந்த இளைஞருடைய கனவு எல்லாம் இந்த வர்ற வெள்ளிக்கிழமை அவங்களுக்கு நினைவாகும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஏன்னா அவங்களுக்குலாம் வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறது எவ்வளோன்னு நம்ம தயாரிப்பாளர் இருக்கும்போது ஜெயபிரகாஷுக்கு தெரியும். இன்றைக்கி அவர் நடிகர் ஆகிட்டார். ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படம் ரிலீஸுக்கு வாங்கின காசு இன்றைக்கி வரைக்கும் தர முடியாமல் கூப்பிட்டா வருவார். ஆனால் கஷ்டம் அவருக்கு தான் தெரியும். எவ்வளோ பெரிய படம் ரிலீஸ் பண்ணி எவ்வளோ பெரிய படம் எடுத்தவர். இன்றைக்கி உள்ள சூழ்நிலை, இன்றைக்கி உள்ள வியாபாரம், இன்றைக்கி ஓடிடிலாம் நிறைய வியாபாரம் இருக்குன்னு சொல்லி எடுத்தவங்களுக்குலாம் இன்றைக்கி சுத்தமாக வியாபாரமே கிடையாது. ஏன்னா பெரிய படமே அவங்க சொல்கிற டேட்டில் தான் ரிலீஸ் பண்ணுற கட்டத்துக்கு போயிட்டோம். அதனால் இந்த நேரத்தில் வந்து கார்த்தி, ஜெயவேல் இவங்கெல்லாம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். அவங்க வெற்றி பண்ணணும். வாழ்த்துக்கள். நன்றி. இந்த படம் வந்து ஆரம்பிக்கிறதுலேருந்து இன்னி வரைக்கும் எல்லா ஸ்டேஜஸுக்குமே ஜெயவேலும் சரி, சங்கரும் சரி என்னை வந்து பார்ப்பாங்க, அண்ணனும் வந்து பார்ப்பாங்க. அண்ணன் வந்து இந்த ஃபங்க்ஷன் அன்றைக்கி வரலன்னா எங்கள் பின்னி இருக்காங்க, எங்கள் அம்மாவோட சிஸ்டர் உஷா அங்கே இருக்காங்க, கடை வச்சுருப்பாங்க வீட்டில். ஏன்னா எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வருவாங்க. இப்போ நான் வந்துட்டேன், எங்கள் அண்ணன் ஊரில் இல்லை, ஸோ அதனால் வர முடியல. ஸோ சாரி. இது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஆக்சுவலாக. ஏன்னா சங்கர் இருக்கான், என் தம்பி, ஜேபி சார், சார், துஷர், எல்லாருமே தெரிஞ்சவங்க தான். அங்கே ஸ்ரீதர் மாஸ்டர், பாப்பி மாஸ்டர், சொல்லிக்கிட்டே போகலாம், நன்றி சார். ஸோ கண்டிப்பாக இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். எனக்கு இந்த பெரிய படம், சின்ன படம், இந்த கான்செப்ட் தெரியாது. ஓடுற படம் ஓடாத படம் தான் இருக்குது. ஏன்னா நல்ல கதை அப்படின்னா எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. சேனல் சார் பண்ணியிருக்காரு. நவ்யத்தில் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் படத்தில் வில்லன். ஸோ அவ்வளோ சீனியர் ஆக்டர், புது பையன், என்ன பண்ணிட்டு போகிறாங்களோ யோசிக்காமல் கதை நல்லா தான் பண்ணுறாங்க. ஸோ தேங்க்யூ ராஜன் சப்போர்ட்டிங் மை தம்பி. கண்டிப்பாக இந்த படம் தேட்டரில் பாருங்கள், நல்லா இருக்குது, நான் பார்த்தேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் கைஸ். சங்கர், ஆல் தி பெஸ்டா. தேங்க்யூ.